லேவியர் அதிகாரம் 25. ஏழாம் ஆண்டு, ஓய்வின் ஆண்டு. ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது: நான் உங்களுக்கு வழங்கும் நாட்டில் நீங்கள் வந்து சேரும்போது, நாடு ஆண்டவருக்கென்று ஓய்வு நாளை கொண்டாட வேண்டும். 6 ஆண்டுகள் வயலை பயிரிட்டு திராட்சை கொடிகளை கிளை நறுக்கி அவற்றின் பலனை சேர்ப்பாய். 7ஆம் ஆண்டு ஆண்டவருக்காக ஓய்ந்திருக்கும் ஆண்டு ஆகும். நிலத்துக்கும் ஓய்வு வேண்டும். வயலை பயிரிடாமலும் திராட்சை கொடிகளை கிளை நறுக்காமலும் இருங்கள். தானாய் விளைந்த பயிரை அறுக்காமலும் கிளை நறுக்காத திராட்சை செடியிலிருந்து பழங்களை சேர்க்காமலும் இருக்க வேண்டும். அது நிலத்துக்கு ஓய்வு ஆண்டு ஆகும். உனக்கும் உன் பணியாளனுக்கும் உன் வேலைக்காரிக்கும் உன் கூலியாள்களுக்கும் உன்னிடையே தங்கியிருக்கும் அந்நியனுக்கும் ஓய்வு நில பயிர் விளைச்சல் உணவாக அமையட்டும். உன் வீட்டு விலங்குகளுக்கும் உன் நாட்டில் உள்ள காட்டு விலங்குகளுக்கும் அவையே உணவு. யூபிலி மீட்பின் ஆண்டு. தொடர்ந்து வரும் 7 ஓய்வு ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக 7 முறை எண்ணிக்கையிட அவை 49 ஆண்டுகள் ஆகும். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எக்கால ஒலி எழட்டும். பாவக்கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்கச் செய்யுங்கள். 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள். அது உங்கள் யூபிலி ஆண்டு ஆகும். அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். 50ஆம் ஆண்டு உங்களுக்கு யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் பயிரிட வேண்டாம். தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம். கிளை நறுக்காத திராட்சை செடியினின்று கனி சேர்க்கவும் வேண்டாம். ஏனெனில் அந்த ஆண்டு யூபிலி ஆண்டு. அது உங்களுக்கு தூயது. நிலத்து நின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள். அந்த யூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணியாட்சிக்கு திரும்ப செல்ல வேண்டும். உங்களுள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடமிருந்து நிலத்தை வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றாதிருங்கள். யூபிலி ஆண்டிற்கு பின் ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாங்கலாம். பயன்படுத்தும் ஆண்டுகளுக்கு ஏற்ப அவன் அதை உனக்கு விற்க வேண்டும். பலனை பயன்படுத்தும் ஆண்டுகளின் எண்ணிக்கை மிகுந்திருந்தால் விலையை உயர்த்த வேண்டும். குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும். ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவே அவன் விற்கிறான். உங்களுள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது. கடவுளுக்கு அஞ்சி நடங்கள். ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். என் கட்டளைப்படி நடங்கள். என் நியமங்களை கடைபிடிப்பதில் கவனமாயிருங்கள். அப்போது நாட்டில் நலமாய் குடியிருப்பீர்கள். நிலமும் பலனை தருவதனால் வயிறார உண்டு பாதுகாப்புடன் நாட்டில் வாழ்வீர்கள். விதைக்காமலும் அறுவடை செய்யாமலும் இருந்தால் 7ஆம் ஆண்டு எதனை உண்போம் என்று கேட்பீர்களானால் 6ஆம் ஆண்டு நிலம் 3 ஆண்டுக்குரிய விளைச்சலை கொடுக்குமாறு என் ஆசியை அருள்வேன். 8ஆம் ஆண்டு விதை விதைத்து 9ஆம் ஆண்டு விளைச்சல் கிடைக்கும் வரை பழைய விளைச்சலையே உண்பீர்கள். சொத்துகள் மீட்கப்படுதல். நிலத்தை அறுதியாய் விற்றுவிட வேண்டாம். ஏனெனில் நிலம் என்னுடையது. நீங்களோ என்னை பொறுத்தவரையில் அந்நியரும் இரவர் குடிகளும் ஆவீர்கள். நீங்கள் காணியாட்சியாய் கொண்டுள்ள நாடு எங்கும் நிலத்தை மீட்கும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். உன் சகோதரருள் ஒருவன் ஏழ்மைக்கு உட்பட்டு அவனுடைய சொத்தில் எதையேனும் விற்றால் அவனுடைய முறை உறவினனான மீட்பன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்கட்டும். மீட்க யாரும் இல்லாதவனுக்கு பின்னர் மீட்க வாய்ப்பும் வசதியும் ஏற்பட்டால் கீழ்கண்டவாறு அவன் மீட்பானாக. விற்ற ஆண்டிலிருந்து கணக்கிட்டு அதற்கான தொகையை தள்ளி வாங்கினவனுக்கு மீதி தொகையை கொடுத்து மீண்டும் அவன் தன் நிலத்தை பெறுவான். திருப்பி கொடுக்க வாய்ப்பில்லாமல் போனால் யூபிலி ஆண்டு வரை
அது வாங்கினவனிடமே இருக்கும். யூபிலி ஆண்டிலோ அவன் தன் நிலப்புலங்களை திரும்ப பெற அவனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். அரண்சூழ் நகரில் குடியிருக்கத்தக்க வீட்டை விற்றால் விற்ற பிறகு மீட்பதற்கான கெடு ஓராண்டு ஆகும். அதற்குள் அதை மீட்டு கொள்ள வேண்டும். ஓராண்டிற்குள் மீட்கப்படவில்லை எனில் அரண்சூழ் நகரில் உள்ள அந்த வீடு வாங்கியவனுக்கும் அவன் வழிமரபினருக்கும் என்றென்றும் உரிமையாகிவிடும். யூபிலி ஆண்டில் அதை திருப்ப முடியாது. அரணற்ற கிராமத்து வீடுகளோ நாட்டுப்புற வயல்வெளிக்கு ஒப்பானவை. அவற்றை மீட்கலாம், அல்லது விற்றவனுக்கே அது யூபிலி ஆண்டில் திரும்ப கிடைக்கும். லேவியரின் உடைமையான நகர வீடுகளை மீட்க என்றைக்கும் அவர்களுக்கு உரிமை உண்டு. இஸ்ரேல் மக்கள் நடுவில் இருக்கும் லேவியரின் நகர இல்லங்கள் அவர்களின் உரிமை ஆகும். அந்த உடைமைகள் மீட்கப்படத்தக்கன. அவர்களுக்கு சொந்தமாயிருந்து விற்கப்பட்ட எந்த வீடும் யூபிலி ஆண்டில் திருப்பித் தரப்படும். நகர்களின் பொது நிலமான வயல்வெளிகளை விற்கலாகாது, ஏனெனில் அவை அவர்களுக்கு நிலையான உடைமையாகும். ஏழையருக்கு கடன். உன் சகோதரர்கள் வறுமையில் வாடி வலுவிழந்து போனால் அவர்களுக்கு வலுவூட்டுவாயாக. அவர்கள் அந்நியர் போலும் விருந்தினர் போலும் உன்னோடு வாழட்டும். அவர்களிடமிருந்து வட்டியோ லாபமோ பெற வேண்டாம். உன் கடவுளுக்கு அஞ்சி நட. உன் சகோதரர்கள் உன்னோடு வாழட்டும். அவர்களுக்கு உன் பணத்தை வட்டிக்கு கொடாதே. உணவை கூடுதல் விலைக்கு விற்காதே. உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்து உங்கள் கடவுளாய் இருக்கும்படி உங்களுக்கு கானா நாட்டை கொடுத்த நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். அடிமைகளின் மீட்பு. உன் சகோதரன் ஒருவன் வறுமைப்பட்டு உனக்கு விற்கப்பட்டிருந்தால் அவனை அடிமை போல் நடத்த வேண்டாம். அவன் கூலியாள் போலும் விருந்தினர் போலும் உன்னோடு தங்கி யூபிலி ஆண்டு வரை உனக்கு பணி செய்யட்டும். பின்னர் அவனும் அவனுடைய பிள்ளைகளும் விடுதலையாகி தங்கள் இனத்திற்கும் மூதாதையரின் நிலபுலன்களுக்கும் திரும்பி செல்லட்டும். எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்த இஸ்ரேலராகிய அவர்கள் என் ஊழியர்கள். அவர்கள் அடிமையாக விற்கப்படலாகாது. உன் சகோதரரை கொடுமையாய் நடத்தாதே. உன் கடவுளுக்கு அஞ்சி நடப்பாயாக. ஆணாயினும் பெண்ணாயினும் உன்னை சுற்றிலும் உள்ள வேற்றினத்தாரிடம் இருந்தே உன் அடிமைகள் இருக்கட்டும். வேற்றினத்தாரிடமிருந்து நீ அடிமைகளை விலைக்கு வாங்கலாம். உங்களிடம் தற்காலிகமாய் தங்குகிற அந்நியரின் பிள்ளைகளிலும் உங்கள் நாட்டில் உங்களிடையே பிறந்திருக்கிற அவர்களுடைய இனத்தவரிலும் உங்களுக்கு அடிமைகளை வாங்கி உங்களுக்கு உடைமையாக்கி கொள்ளலாம். அவ்வடிமைகளை உங்களுக்கு பின்னர் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிறப்புரிமையாக்கி என்றும் உரிமை கொண்டாடலாம். ஆனால் இஸ்ரேல் மக்களாகிய உங்கள் சகோதரரை பொறுத்தமட்டில் எவரும் அடுத்தவரை கொடுமையாய் நடத்த வேண்டாம். அந்நியரோ உன்னிடம் தற்காலிகமாக தங்கியிருப்பவரோ வசதியாக வாழும்போது அவர்களிடம் உள்ள உன் சகோதரர்கள் வறுமைப்பட்டு அவர்களுக்கோ அவர்களின் இனத்திற்கோ விற்கப்பட்டால் விற்கப்பட்ட அவர்கள் மீட்கப்பட வேண்டும். அவர்களின் உறவினருள் ஒருவர் அவர்களை மீட்கட்டும். அவர்களுடைய தந்தையின் சகோதரனோ அவனுடைய மகனோ அவர்களின் முறை உறவினனோ அவர்களை மீட்கட்டும். அல்லது வசதி ஏற்படும்போது அவர்கள் தங்களையே மீட்டு கொள்ளட்டும். அவர்களது பணி காலத்தை அவர்களும் அவர்களை வாங்கினவர்களும் அவர்கள் விற்கப்பட்ட ஆண்டிலிருந்து யூபிலி ஆண்டு வரை கணக்கிட வேண்டும். அவர்கள் விடுதலை ஆவதற்கான விலை கூலிக்காரன் ஒருவனுக்கு அந்த ஆண்டுகளில் கொடுக்கப்படும் கூலியைப் போல கணக்கிடப்பட வேண்டும். ஆண்டுகள் மிகுதியாய் இருந்தால் மிகுதியாக திருப்பி கொடுக்க வேண்டும். யூபிலிக்கு சில ஆண்டுகளே இருந்தால் அவற்றை கணக்கிட்டு அவற்றிற்கு ஏற்ப செலுத்த வேண்டும். ஆண்டுதோறும் கூலிக்கு அமர்த்தப்பட்டவனைப் போல அவர்களை கருத வேண்டும். விலைக்கு வாங்கினவர்கள் அவர்களை கொடுமையாய் நடத்த இடம் கொடாதே. இவ்விதமாய் அவர்கள் மீட்கப்படாமல் போனால் யூபிலி ஆண்டில் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் விடுதலை பெறுவார்கள். ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் என்னுடைய ஊழியர்கள்,
எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்த என் ஊழியர்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். லேவியர் அதிகாரம் 25. 7ஆம் ஆண்டு, ஓய்வின் ஆண்டு. ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது: நான் உங்களுக்கு வழங்கும் நாட்டில் நீங்கள் வந்து சேரும்போது நாடு ஆண்டவருக்கென்று ஓய்வு நாளை கொண்டாட வேண்டும். 6 ஆண்டுகள் வயலை பயிரிட்டு திராட்சை கொடிகளை கிளை நறுக்கி அவற்றின் பலனை சேர்ப்பாய். 7ஆம் ஆண்டு ஆண்டவருக்காக ஓய்ந்திருக்கும் ஆண்டு ஆகும். நிலத்துக்கும் ஓய்வு வேண்டும். வயலை பயிரிடாமலும் திராட்சை கொடிகளை கிளை நறுக்காமலும் இருங்கள். தானாய் விளைந்த பயிரை அறுக்காமலும் கிளை நறுக்காத திராட்சை செடியிலிருந்து பழங்களை சேர்க்காமலும் இருக்க வேண்டும். அது நிலத்துக்கு ஓய்வு ஆண்டு ஆகும். உனக்கும் உன் பணியாளனுக்கும் உன் வேலைக்காரிக்கும் உன் கூலி ஆள்களுக்கும் உன்னிடையே தங்கியிருக்கும் அந்நியனுக்கும் ஓய்வு நில பயிர் விளைச்சல் உணவாக அமையட்டும். உன் வீட்டு விலங்குகளுக்கும் உன் நாட்டில் உள்ள காட்டு விலங்குகளுக்கும் அவையே உணவு. யூபிலி மீட்பின் ஆண்டு. தொடர்ந்து வரும் 7 ஓய்வு ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக 7 முறை எண்ணிக்கையிட அவை 49 ஆண்டுகள் ஆகும். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எக்கால ஒலி எழட்டும். பாவக்கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்கச் செய்யுங்கள். 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள். அது உங்கள் யூபிலி ஆண்டு ஆகும். அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். 50ஆம் ஆண்டு உங்களுக்கு யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் பயிரிட வேண்டாம். தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம். கிளை நறுக்காத திராட்சை செடியினின்று கனி சேர்க்கவும் வேண்டாம். ஏனெனில் அந்த ஆண்டு யூபிலி ஆண்டு. அது உங்களுக்கு தூயது. நிலத்து நின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள். அந்த யூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணியாட்சிக்கு திரும்ப செல்ல வேண்டும். உங்களுள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடமிருந்து நிலத்தை வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றாதிருங்கள். யூபிலி ஆண்டிற்கு பின் ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாங்கலாம். பயன்படுத்தும் ஆண்டுகளுக்கு ஏற்ப அவன் அதை உனக்கு விற்க வேண்டும். பலனை பயன்படுத்தும் ஆண்டுகளின் எண்ணிக்கை மிகுந்திருந்தால் விலையை உயர்த்த வேண்டும். குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும். ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவே அவன் விற்கிறான். உங்களுள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றல் ஆகாது. கடவுளுக்கு அஞ்சி நடங்கள். ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். என் கட்டளைப்படி நடங்கள். என் நியமங்களை கடைபிடிப்பதில் கவனமாயிருங்கள். அப்போது நாட்டில் நலமாய் குடியிருப்பீர்கள். நிலமும் பலனை தருவதனால் வயிறார உண்டு பாதுகாப்புடன் நாட்டில் வாழ்வீர்கள். விதைக்காமலும் அறுவடை செய்யாமலும் இருந்தால் 7ஆம் ஆண்டு எதனை உண்போம் என்று கேட்பீர்களானால் 6ஆம் ஆண்டு நிலம் 3 ஆண்டுக்குரிய விளைச்சலை கொடுக்குமாறு என் ஆசியை அருள்வேன். 8ஆம் ஆண்டு விதை விதைத்து 9ஆம் ஆண்டு விளைச்சல் கிடைக்கும் வரை பழைய விளைச்சலையே உண்பீர்கள். சொத்துகள் மீட்கப்படுதல். நிலத்தை அறுதியாய் விற்றுவிட வேண்டாம். ஏனெனில் நிலம் என்னுடையது. நீங்களோ என்னை பொறுத்தவரையில் அந்நியரும் இரவர் குடிகளும் ஆவீர்கள். நீங்கள் காணியாட்சியாய் கொண்டுள்ள நாடு எங்கும் நிலத்தை மீட்கும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். உன் சகோதரருள் ஒருவன் ஏழ்மைக்கு உட்பட்டு அவனுடைய சொத்தில் எதையேனும் விற்றால் அவனுடைய முறை உறவினனான மீட்பன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்கட்டும். மீட்க யாரும் இல்லாதவனுக்கு பின்னர் மீட்க வாய்ப்பும் வசதியும் ஏற்பட்டால் கீழ்கண்டவாறு அவன் மீட்பானாக. விற்ற ஆண்டிலிருந்து கணக்கிட்டு அதற்கான தொகையை தள்ளி
வாங்கினவனுக்கு மீதி தொகையை கொடுத்து மீண்டும் அவன் தன் நிலத்தை பெறுவான். திருப்பி கொடுக்க வாய்ப்பில்லாமல் போனால் யூபிலி ஆண்டு வரை அது வாங்கினவனிடமே இருக்கும். யூபிலி ஆண்டிலோ அவன் தன் நிலப்புலங்களை திரும்ப பெற அவனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். அரண்சூழ் நகரில் குடியிருக்கத்தக்க வீட்டை விற்றால் விற்ற பிறகு மீட்பதற்கான கெடு ஓராண்டு ஆகும். அதற்குள் அதை மீட்டு கொள்ள வேண்டும். ஓராண்டிற்குள் மீட்கப்படவில்லை எனில் அரண்சூழ் நகரில் உள்ள அந்த வீடு வாங்கியவனுக்கும் அவன் வழிமரபினருக்கும் என்றென்றும் உரிமையாகிவிடும். யூபிலி ஆண்டில் அதை திருப்ப முடியாது. அறநற்ற கிராமத்து வீடுகளோ நாட்டுப்புற வயல்வெளிக்கு ஒப்பானவை. அவற்றை மீட்கலாம், அல்லது விற்றவனுக்கே அது யூபிலி ஆண்டில் திரும்ப கிடைக்கும். லேவியரின் உடைமையான நகர வீடுகளை மீட்க என்றைக்கும் அவர்களுக்கு உரிமை உண்டு. இஸ்ரேல் மக்கள் நடுவில் இருக்கும் லேவியரின் நகர இல்லங்கள் அவர்களின் உரிமை ஆகும். அந்த உடைமைகள் மீட்கப்படத்தக்கன. அவர்களுக்கு சொந்தமாயிருந்து விற்கப்பட்ட எந்த வீடும் யூபிலி ஆண்டில் திருப்பித் தரப்படும். நகர்களின் பொது நிலமான வயல்வெளிகளை விற்கலாகாது, ஏனெனில் அவை அவர்களுக்கு நிலையான உடைமையாகும். ஏழையருக்கு கடன். உன் சகோதரர்கள் வறுமையில் வாடி வலுவிழந்து போனால் அவர்களுக்கு வலுவூட்டுவாயாக. அவர்கள் அந்நியர் போலும் விருந்தினர் போலும் உன்னோடு வாழட்டும். அவர்களிடமிருந்து வட்டியோ லாபமோ பெற வேண்டாம். உன் கடவுளுக்கு அஞ்சி நட. உன் சகோதரர்கள் உன்னோடு வாழட்டும். அவர்களுக்கு உன் பணத்தை வட்டிக்கு கொடாதே. உணவை கூடுதல் விலைக்கு விற்காதே. உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்து உங்கள் கடவுளாய் இருக்கும்படி உங்களுக்கு கானா நாட்டை கொடுத்த நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். அடிமைகளின் மீட்பு. உன் சகோதரன் ஒருவன் வறுமைப்பட்டு உனக்கு விற்கப்பட்டிருந்தால் அவனை அடிமை போல் நடத்த வேண்டாம். அவன் கூலியாள் போலும் விருந்தினர் போலும் உன்னோடு தங்கி யூபிலி ஆண்டு வரை உனக்கு பணி செய்யட்டும். பின்னர் அவனும் அவனுடைய பிள்ளைகளும் விடுதலையாகி தங்கள் இனத்திற்கும் மூதாதையரின் நிலபுலன்களுக்கும் திரும்பி செல்லட்டும். எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்த இஸ்ரேலராகிய அவர்கள் என் ஊழியர்கள். அவர்கள் அடிமையாக விற்கப்படலாகாது. உன் சகோதரரை கொடுமையாய் நடத்தாதே. உன் கடவுளுக்கு அஞ்சி நடப்பாயாக. ஆணாயினும் பெண்ணாயினும் உன்னை சுற்றிலும் உள்ள வேற்றினத்தாரிடம் இருந்தே உன் அடிமைகள் இருக்கட்டும். வேற்றினத்தாரிடமிருந்து நீ அடிமைகளை விலைக்கு வாங்கலாம். உங்களிடம் தற்காலிகமாய் தங்குகிற அந்நியரின் பிள்ளைகளிலும் உங்கள் நாட்டில் உங்களிடையே பிறந்திருக்கிற அவர்களுடைய இனத்தவரிலும் உங்களுக்கு அடிமைகளை வாங்கி உங்களுக்கு உடைமையாக்கி கொள்ளலாம். அவ்வடிமைகளை உங்களுக்கு பின்னர் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிறப்புரிமையாக்கி என்றும் உரிமை கொண்டாடலாம். ஆனால் இஸ்ரேல் மக்களாகிய உங்கள் சகோதரரை பொறுத்தமட்டில் எவரும் அடுத்தவரை கொடுமையாய் நடத்த வேண்டாம். அந்நியரோ உன்னிடம் தற்காலிகமாக தங்கியிருப்பவரோ வசதியாக வாழும்போது அவர்களிடம் உள்ள உன் சகோதரர்கள் வறுமைப்பட்டு அவர்களுக்கோ அவர்களின் இனத்திற்கோ விற்கப்பட்டால் விற்கப்பட்ட அவர்கள் மீட்கப்பட வேண்டும். அவர்களின் உறவினருள் ஒருவர் அவர்களை மீட்கட்டும். அவர்களுடைய தந்தையின் சகோதரனோ அவனுடைய மகனோ அவர்களின் முறை உறவினனோ அவர்களை மீட்கட்டும். அல்லது வசதி ஏற்படும் போது அவர்கள் தங்களையே மீட்டு கொள்ளட்டும். அவர்களது பணி காலத்தை அவர்களும் அவர்களை வாங்கினவர்களும் அவர்கள் விற்கப்பட்ட ஆண்டிலிருந்து யூபிலி ஆண்டு வரை கணக்கிட வேண்டும். அவர்கள் விடுதலை ஆவதற்கான விலை கூலிக்காரன் ஒருவனுக்கு அந்த ஆண்டுகளில் கொடுக்கப்படும் கூலியைப் போல கணக்கிடப்பட வேண்டும். ஆண்டுகள் மிகுதியாய் இருந்தால் மிகுதியாக திருப்பி கொடுக்க வேண்டும். யூபிலிக்கு சில ஆண்டுகளே இருந்தால் அவற்றை கணக்கிட்டு அவற்றிற்கு ஏற்ப செலுத்த வேண்டும். ஆண்டுதோறும் கூலிக்கு அமர்த்தப்பட்டவனைப் போல அவர்களை கருத வேண்டும். விலைக்கு வாங்கினவர்கள் அவர்களை கொடுமையாய் நடத்த இடம் கொடாதே. இவ்விதமாய் அவர்கள் மீட்கப்படாமல் போனால் யூபிலி ஆண்டில்
அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் விடுதலை பெறுவார்கள். ஏனெனில் இஸ்ரவேல் மக்கள் என்னுடைய ஊழியர்கள், எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்த என் ஊழியர்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். லேவியர் அதிகாரம் 27. ஆண்டவருக்குரிய நேர்ச்சையும் வரியும். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது: ஒருவர் யாரையேனும் பொருத்தனையாக செலுத்த திட்டமிட்டிருந்தால் அவர் உன் மதிப்பின்படி ஆண்டவருக்கு உரியவர். 20 வயதிலிருந்து 60 வயதுக்கு உட்பட்ட ஆண்மகனுக்கு திருக்கோவில் அளவையின்படி 600 கிராம் வெள்ளி கொடுக்க வேண்டும். பெண்ணாயிருந்தால் 350 கிராமும், 5 வயது முதல் 20 வயது வரை உள்ள ஆண் பிள்ளைக்கு 230 கிராமும், பெண் பிள்ளைக்கு 115 கிராமும், 1 மாதம் முதல் 5 வரை உள்ள ஆண் பிள்ளைக்கு 60 கிராம் வெள்ளியும், பெண் பிள்ளைக்கு 35 கிராம் வெள்ளியும், 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவருக்கு 170 கிராம் வெள்ளியும், மூதாட்டிக்கு 115 கிராம் வெள்ளியும் மதிப்பிட வேண்டும். இந்த மதிப்பீட்டை செலுத்த வாய்ப்பற்ற ஏழை குரு முன்னிலையில் வந்து நிற்க பொருத்தனை செய்தவரின் நிதிநிலைக்கு ஏற்ப குரு அவரை மதிப்பிட வேண்டும். ஆண்டவருக்கு காணிக்கையாக பொருத்தனை செய்தது விலங்கு எனில் அது ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட்டது ஆகும். அது மாற்றத் தகுந்தது அன்று. நல்லதுக்கு பதில் கெட்டதையும், கெட்டதுக்கு பதில் நல்லதையும் கொடுக்கலாகாது. ஒரு விலங்குக்கு பதிலாக வேறு ஒரு விலங்கை கொடுக்க விரும்பினால் அவை இரண்டும் ஆண்டவருக்கு உரியவை ஆகும். அது பலியிட தகுதியற்ற தீட்டான விலங்கு எனில் அதை குருவின் முன் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். குரு அது நல்லதா கெட்டதா என தரத்தின்படி மதிப்பிடுவார். அவர் மதிப்பிடுவதே அதன் மதிப்பு ஆகும். அதனை மீட்க விரும்பினால் மதிப்பு பணத்துடன் 5இல் ஒரு பங்கை மிகுதியாய் செலுத்த வேண்டும். ஒருவர் நேர்ச்சையாக தம் இல்லத்தை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டால் குரு அது நல்லதா கெட்டதா என தரத்தின்படி மதிப்பிடுவார். அவருடைய மதிப்பீடே அதன் மதிப்பு ஆகும். அதன் உடைமையாளர் அந்த வீட்டை மீட்க விரும்பினால் மதிப்பு பணத்துடன் 5இல் ஒரு பங்கை மிகுதியாக செலுத்த வேண்டும். அது மீண்டும் அவருக்கே உடையது ஆகும். ஒருவர் தம் குடும்ப நிலத்தின் பகுதியை நேர்ந்து கொண்டால் அதில் விதைக்கும் விதையின் அளவுக்கு ஏற்ப அதன் மதிப்பீடு இருக்க வேண்டும். ஒரு கலம் பார்லி விதைக்கப்படும் வயல் 600 கிராம் வெள்ளி ஆகும். யூபிலி ஆண்டில் தம் வயலை நேர்ச்சை செய்தால் நீ மதிக்கிறபடியே அதன் மதிப்பு இருக்கும். யூபிலி ஆண்டுக்கு பின்னர் அதை நேர்ந்து கொண்டால் அடுத்த யூபிலி ஆண்டு வரை எஞ்சியுள்ள ஆண்டுகளுக்கு ஏற்ப அதன் மதிப்பு குருவினால் கணக்கிடப்பட்டு அதன் உண்மை மதிப்பிலிருந்து குறைக்கப்படும். வயலை நேர்ச்சையாக செலுத்தினவர் அதை மீட்க விரும்பினால் மதிப்பு பணத்துடன் 5இல் ஒரு பங்கை கூட்டி கொடுக்க அது அவருடையது ஆகும். வயலை மீட்காமல் அதை வேறு ஒருவருக்கு விற்றால் அதனை மீட்க இயலாது. அது யூபிலி ஆண்டில் விடுவிக்கப்படும் போது ஆண்டவருக்கென நேர்ந்து கொள்ளப்பட்ட நிலமாக கருதப்படும். அது குருவுக்கு உரியது ஆகும். ஒருவர் தம் குடும்ப சொத்து அல்லாத ஒரு வயலை வாங்கி அதை ஆண்டவருக்கென நேர்ச்சையாக செலுத்தினால் யூபிலி ஆண்டு வரை அதற்குண்டான மதிப்பிற்கு ஏற்ப அதன் விலை குருவினால் கணக்கிடப்படும். அன்றே அந்த மதிப்பு தொகை ஆண்டவருக்கு நேர்ச்சையாக செலுத்தப்படும். எவரிடமிருந்து அந்த வயலை வாங்கினாரோ அவருக்கு யூபிலி ஆண்டில் அது திருப்பி கொடுக்கப்படும். மதிப்பீடுகள் அனைத்தையும் தூயகத்து செக்கேலின்படி கணக்கிட வேண்டும். ஒரு செக்கேல் என்பது 11.5 கிராம். தலையீற்று ஆண்டவருடையது. அதனை நேர்ச்சையாக்க வேண்டாம். ஏனெனில் அது மாடாயினும் ஆடாயினும் ஆண்டவருக்கே உரியது. தீட்டான கால்நடையின் தலையீறு எனில் அதன் மதிப்பு தொகையை தந்து அதனை மீட்டு அதனுடன் மீண்டும் 5இல் ஒரு பங்கை கூட்டி கொடுக்க வேண்டும். மீட்கப்படாவிடில் அதன் மதிப்பிற்கு ஏற்ப அதனை விற்றுவிடலாம். ஒருவர் காணிக்கையாக செலுத்திய தமக்குரிய மனிதரையும் விலங்கையும் குடும்ப நிலத்தையும்
ஆண்டவருக்கென நேர்ந்துவிட்டால் அவற்றுள் எதையும் விற்கவோ மீட்டு கொள்ளவோ வேண்டாம். நேர்ச்சை அனைத்தும் ஆண்டவருக்கே முற்றிலுமாக பிரித்து வைக்கப்பட்டன. சபிக்கப்பட்ட எவரும் மீட்கப்படலாகாது, அவர் கொல்லப்பட வேண்டும். நிலத்தின் தானியங்களிலும் மரங்களின் கனிகளிலும் 10 பங்கு ஆண்டவருக்குரியது. அது ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட வேண்டியதே. அவற்றில் எதையேனும் மீட்க விரும்பினால் அதன் மதிப்போடு 5 பங்கை சேர்த்து செலுத்த வேண்டும். மேய்ச்சலுக்கு உட்பட்ட ஆடு மாடுகளில் 10 பங்கு ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட வேண்டும். எது நல்லது எது கெட்டது என பார்க்க வேண்டாம், அதை மாற்றவும் வேண்டாம். மாற்றினால் அவை இரண்டும் ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட வேண்டும். அவை மீட்கப்பட மாட்டா. இவையே இஸ்ரவேலருக்கு கூறும்படி ஆண்டவர் மோசேக்கு சீனாய் மலையில் வழங்கிய கட்டளைகள்.